இடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கோடும் பூவில் வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பாவை தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன், காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையின் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கோடும் பூவில் வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது ஒரு நாளுமே நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இந்த நாளில் இப்படி இந்த வாழ்க்கை மாறிடாதா, இல்லை நான் நினைக்கிற மாதிரி இப்படி அமைஞ்சிடாதா அப்படின்னு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கம், ஒரு கவலை, ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் குட்டீஸ் இருக்கும். நீங்களாம் குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, ஏன் உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா கூட இன்னும் அதிகமாக உங்களுடைய யோசனைகள், எதிர்பார்ப்புகள் எதையோ குறித்து இருந்துட்டு தானே குட்டீஸ் இருக்கும். அப்படிப்பட்ட மனநிலை நம்மக்கிட்ட இருக்குங்கிறது நம்மளை படைச்ச ஏசப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியும் தானே. அதனால தான் இந்த அருமையான பாடல் வழியாக நம்மளிடத்துல பேசியிருக்காங்க. இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை குறித்தும் நம்ம இடத்துல பேச போகிறாங்க. அப்படி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நமக்கு எல்லாமே இருந்தாலும் கூட நமக்குள்ள ஒரு சோர்வு இருக்குது, நமக்கு எல்லாமே அவர் கொடுத்துருந்தா கூட நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதானே. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னைக்கு நம்மளோட இருதயம் நிறைவாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த வாழ்க்கையை தெரிஞ்சு கொடுத்தது நான் கிடையாது, நான் தெரிஞ்சுக்கிடல, எனக்கு இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் நடந்துக்கிடணும், எனக்கு இதெல்லாம் இப்படிதான் கிடைக்கணும், எங்க அம்மா அப்பா இவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம டிசைட் பண்ணல. நம்ம லைஃப்ல எல்லாத்துக்கும் நம்ம மேல அதிகாரம் யாருக்கு உண்டு? நம்ம ஏசப்பாக்கு தான் நம்ம அதிகாரம் உண்டு. அவருடைய அதிகாரத்தினாலதான், அதுவும் சாதாரண அதிகாரம் கிடையாது. நம்ம மேல அவ்வளவு அன்பு, நம்மளை அவ்வளவு விட்டு கொடுக்காத ஒரு அதிகாரம் அப்படின்னா நம்ம ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்கிற அதிகாரம் தான் குட்டீஸ். ஸோ அவருடைய அந்த அன்பு கலந்த அதிகாரத்தினால தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும். எல்லா சூழ்நிலைகள்லையுமே புரிஞ்சுக்கிடணும். அந்த சூழ்நிலை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிடணும், நமக்கு சோர்வை கொடுத்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும்ல, அவர் தான் இந்த பாதையை போட்டு கொடுத்தாரு அப்படின்னா, இந்த பாதையில் எங்கே போனால் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் பார்த்து போய்க்கிடணும், அந்த இடத்துலையும் நான் என் பிள்ளை கூட நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்குவேன்னு அந்த வழியை அமைச்சு கொடுத்த தேவனுக்கு தெரியும் நம்மளை எப்படி அந்த பாதை வழியாக கூட்டுட்டு போனேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஏசப்பா அந்த இடைஞ்சல்களை உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்? அந்த பாதையே நல்ல அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அந்த பாதையே ஒரு சீரான பாதையாக இருந்திருந்தா நமக்கு எதுக்கு அந்த சோர்வு வரப்போகுது தானே குட்டீஸ் நீங்கள் கேட்குறீங்க. குட்டீஸ், நம்ம அப்படி ஒரு சீரான பாதையில் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரேக் அவர் கையில் இருக்குங்கிறதே நம்ம மறந்துடுவோம்.
நம்ம இஷ்டத்துக்கு இந்த உலகப்புறமான வாழ்க்கையின்படி போயிட்டுருப்போம். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள தடுக்கும்போது தான் நம்ம பிரேக் நம்ம கையில இல்ல, நம்ம ஏசப்பா கையில இருக்குன்னு நம்ம அவர தேடி ஓடி போறோம். அப்படிதானே குட்டீஸ்? உங்களுக்கு சோர்வு வந்தா நீங்க நினைக்கிறது ஏசப்பாவா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கூட நீங்க அவங்கள தேடியிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட சோர்வின் நேரத்துல நீங்க ஏசப்பாவ தேடுவீங்க. அதிலேயே புரிஞ்சுக்கிடணும், நம்மளுடைய லைஃப் எப்படிதான் நம்ம இஷ்டப்படி போயிட்டு இருந்தாலும் கூட, நம்ம லைஃப்ல ஒரு பிரேக் வருது அப்படின்னா, அதிலிருந்து நம்மள கொண்டுட்டு வர்றது ஏசப்பாவா தான் இருக்க முடியும் அப்படின்னு. அதனால தான் சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது குட்டீஸ். என்ன இந்த வசனத்துக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்களா? நம்ம இப்ப நெறைய பிரேக்னால இப்ப நம்ம எடுத்த காரியத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம நின்னுட்டு இருக்கலாம். நமக்கு அதுல நிறைவு கிடைக்காம. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க? அந்த இடத்துல பிரேக் தான் நடந்திருக்கு. அந்த இடத்துல நான் உனக்கு ஒண்ணும் ஃபுல் ஸ்டாப் வச்சு நான் உனக்கு எண்டு கார்டு போடல. கண்டிப்பா உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்த நான் வச்சிருக்கிறேன். அத நீ நம்பணும். ஏன்னா, உன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு காரியத்துக்கும் முழுமையான அதிகாரம் எனக்கு இருக்குன்னு ஏசப்பா நம்மள பார்த்து சொல்றாங்க. அந்த வார்த்தை உங்க காதுலயும் விழுந்துருச்சு அப்படின்னா, இந்த நாள்ல நீங்க சோர்ந்து போயிருக்கிற விஷயம் ஒரு மேட்டரே கிடையாது. அந்த விஷயத்துல ஏசப்பா ஃபுல் ஸ்டாப் வைக்கல. ஜஸ்ட் ஒரு பிரேக் தான் விட்டுருக்காரு. கண்டிப்பா நிறைவான ஆசீர்வாதத்த நோக்கி நம்மள இழுத்து கொண்டுட்டு போவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கங்கிறத நம்ம நம்புவோம். அவர் நினைச்சா நம்ம வாழ்க்கையில எதுனாலும் நடக்கும். நினைப்பதற்கு மேலான காரியங்களும் அவர் நம்ம வாழ்க்கையில செய்து கொடுப்பாருன்னு ஏசப்பாட்ட நம்மள ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் நினைப்பதற்கும் மேலா எங்களை பார்த்துக்கிற தேவன் எங்களோட இருக்கீங்க. உம்முடைய உடனிருப்பு, உங்களுடைய பலன் எங்களுக்கு எப்பயுமே வேணும். உம்முடைய கரங்களை எங்களை நிறைவா ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவான தேவன் எங்களை எப்பயும் குறைவுபடுத்தி பார்க்க மாட்டீங்க. உம்முடைய கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.